கண்களை கவரும் வகையில் ரகரகமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த அழகு தேவதைகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து முதல் முறையாக வந்திறங்கிய ரொடீசியன் ரிச்பேக் இனம். பார்வையாளர்களை கவர்ந்த லாசா அப்சோ மற்றும் பொமரேனியன் இனவகை நாய்கள். உதகையில் நடந்து வரும் 137வது நாய்கள் கண்காட்சி. நீலகிரி மாவட்டத்துல கோடை கால விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அந்த வகையில சுற்றுலா பயணிகளை கவரும் விதமா தென்னிந்திய கேனல் கிளப் சார்பா உதகையில தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி ஆண்டுதோறுமே நடத்திட்டு வராங்க. அதன்படி இந்த ஆண்டுக்கான 136வது மற்றும் 137வது நாய்கள் கண்காட்சி தற்போது உதகை அரசு கலை கல்லூரி மைதானத்துல நடந்துட்டு வருது. இந்த கண்காட்சியில வெளிநாடுகள்ல இருந்து பல வகையான நாய்கள் கொண்டு வரப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில காட்சிப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ரொடீசியன் ரிச்பேக் இனத்தை சேர்ந்த நாய் முதலா இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டது அனைவரையுமே கவர்ந்திருக்குது. இதுல தேமுதிக இளைஞரணி செயலாளரான விஜய பிரபாகரன் அவர்களும் கலந்து கொண்டு அவருடைய வளர்ப்பு நாய்களான 10 வகையான நாய்களை கண்காட்சிகளை காட்சிப்படுத்திருக்காரு. 10 நாய்கள்ல தற்போது வரைக்கும் 4 நாய்கள் வெற்றி பெற்று இருப்பதாகவும் சொல்லப்படுது. குறிப்பா டேசன், கோல்டன் ரீட்வர், கிரேட் டேன், லேப்ராடர், சைபீரியன் ஹஸ்கி, பீகில் உள்ளிட்ட 55 வகைகளை சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட நாய்கள் இந்த கண்காட்சியில கலந்து கொண்டிருக்கு. அதிலையும் குறிப்பா சீனாவின் திபெத் பகுதியைச் சேர்ந்த லாசா அப்சோ மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த பொமரேனியன் இனவகை நாய்கள் பார்வையாளர்களை வெகுவா கவர்ந்திருக்குது.